தமிழகத்தில் அரசு உரிய கொள்கை முடிவை எடுக்கும் வரை பைக் டாக்ஸிகளை இயக்குவதற்கு அனுமதி கிடையாது என்றும், விதிகளை மீறி இயங்கினால் கடும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஆர். நவீன்குமார் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் ராபிடோ, ஓலா, உபர் உள்ளிட்ட ஆப் அடிப்படையிலான பைக் டாக்ஸி சேவைகள் சாமானிய மக்கள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பகுதிநேர வாழ்வாதாரமாகவும், பயணிகளுக்கு குறைந்த கட்டணத்தில் இலக்கை அடையும் வசதியாகவும் செயல்படுகின்றன. இருப்பினும், இதற்கென அரசு தெளிவான விதிகளை வகுக்காததால், காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் பைக் டிரைவர்களுக்கு 10,000 ரூபாய் வரை அபராதம் விதித்து வாகனங்களை பறிமுதல் செய்கின்றனர். மத்திய அரசின் மோட்டார் வாகன திருத்த சட்டத்தின்படி தமிழக அரசு பைக் டாக்ஸிகளுக்கான கட்டுப்பாட்டு விதிகளை உடனடியாக உருவாக்க வேண்டும் என கோரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் சி. கார்த்திகேயன் மற்றும் ஆர். சக்திவேல் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வாதாடுகையில், பைக் டாக்ஸிகளை முறைப்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய போக்குவரத்து துறை, நிதித்துறை மற்றும் கம்டா பிரதிநிதிகள் அடங்கிய நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் அரசு விரிவான கொள்கை முடிவு எடுக்க வேண்டியுள்ளதால், முடிவு எடுக்கப்படும் வரை பைக் டாக்ஸிகளுக்கு அனுமதி கிடையாது. விதிகளை மீறி இயங்கினால் தொடர்ந்து அபராதம் மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கை தொடரும் என தெரிவிக்கப்பட்டது. பைக் டாக்ஸிகளுக்கு அனுமதி இல்லை என்றால், அதை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும், பயணத்தின் போது விபத்து ஏற்பட்டால் யார் பொறுப்பு, பயணிகளின் பாதுகாப்பு முக்கியமானது என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது. அரசு இதுகுறித்து விரைந்து கொள்கை முடிவெடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.